வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நம்மளுடைய தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சி அப்படின்னாலே விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தான். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தான் பார்க்க போகிறோம். பெண்களுக்கான சட்ட பாதுகாப்பு அப்படின்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி அமையவிருக்குது. பெண்கள் அப்படின்னாலே அவங்க கருவில் இருக்கிறதுலேருந்து முதுமை வரைக்குமே அவங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை இருக்குது. அதுக்காக சட்ட பாதுகாப்பிலும் தேவையாக இருக்குது. ஆனால் நம்ம பெண்கள் இன்றைக்கு காலகட்டத்தில் எல்லா துறைகளிலையும் வெற்றி திருமங்கைகளாக உலவி கொண்டிருக்கும் இந்த வேலையிலும் கூட நமக்கான சட்ட பாதுகாப்புகள் பற்றி நமக்கு தெரியறதில்ல. அதுக்கான விழிப்புணர்வு அப்படின்றது அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த பெண்களுக்கான என்னெல்லாம் சட்ட பாதுகாப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம கூட விளக்கம் கொடுக்கறதுக்காக, நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காகவும் இன்னைக்கு நம்ம கூட இணைகிறாங்க வழக்கறிஞர் சபிதா அவர்கள். வணக்கம் மேம். மேம், இந்த பெண்களுக்கான சட்ட பாதுகாப்பு எங்கே தொடங்குது? பெண்களுக்கான சட்ட பாதுகாப்பு அப்படின்றத நம்ம இந்தியாவில் உள்ள குடிமக்கள் அனைவருக்குமே பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டதுக்கு மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் லா, அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டம் எதை பேஸ் பண்ணி நமக்கு உருவாக்கப்பட்டதுன்னா, அதாவது நம்ம ஒரு மனிதனோட மனது, உடம்பு, இதை ரெண்டையும் தான் முக்கியமாக வரப்பட்டது. அதை லட்டின் வேர்டிங்ஸில் சொல்லணும்னா மென்ஸ் ரியா ஆக்டர்ஸ் ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குற்றம் நடைபெறும் போது அது உடம்பு சம்பந்தப்பட்டதாகவும், இன்னொரு குற்றம் அதாவது மனது நம்மளுக்கு எப்படியெல்லாம் துன்புறுத்துறாங்களோ, மனதால நம்ம துன்புறுத்தும் போது அது மென்ஸ் ரியா என்றும், உடம்பால துன்புறுத்தப்படும் போது ஆக்ட்ரஸ் ரியா. அது இங்கிலீஷ், இது லத்தின் வேர்டு. இதை இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணும்போது கிரைம் அண்ட் டாட், குற்றங்களுடையது கிரைம் ஆகும், மனத்துக்கு தீங்கியலுடையது டாட் ஆகும். இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் ஃபண்டமெண்டல், இந்த ரெண்டு வார்த்தையும் பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டியூஷன் லா அப்படின்னு உருவாக்கப்பட்டது. நமக்கு இருக்க எல்லா சட்டங்களுக்கும் காரணம் கான்ஸ்டியூஷன் லா, அரசியலமைப்பு சட்டம். அதுலேருந்து தான் நமக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுலேருந்து தான் நமக்கு பாதுகாப்பும் குற்றத்துக்கான எதிரான சட்டங்களும் பிறப்பித்து வந்தது. ஓகே மேம். இதில் பர்டிகுலராக பெண்களுக்கான உரிமைகள் அப்படின்னு சட்டத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது? பெண்களுக்கு பிறந்தது குழந்தைகள் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்க வயதான முதியோர்களாக இருக்க வரைக்கும் சட்டங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பும், ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொஹிபிஷன். பாதுகாப்புன்றது ப்ரொடெக்ஷன் ஆகவும், ப்ரொஹிபிஷன் அவங்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து நிறுத்துவதற்கான ப்ரொஹிபிஷன் சட்டங்களும் இருக்குது. பேசிக்காக இப்போ நம்ம அடிப்படையில் பெண்களுக்கு என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு குழந்தை பிறந்து படித்து பள்ளியில் சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் அப்போ ஒர்க் பண்ண போவாங்க. அப்படி போகும்போது நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வந்துடலாம். ஒரு பெண் சொசைட்டிக்கு வரும்போது ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும்போது அவங்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிகராக சம்பளம் வழங்கப்படுகிறதா பார்த்தீங்கன்னா, அதுக்கான உரிமையை கொடுக்காவிட்டால் கண்டிப்பாக கேட்டு பெறுவதற்கான உரிமை, பெண்களுக்கான உரிமை, ஈக்குவல் ஒர்க் டு ஈக்குவல் பே. ஆண் பெண் இருவருக்கும் சமமான வேலைகள் செய்தால் சமமான சம்பளங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கும் வேலை செய்யும் பெண்கள் இருக்க பட்சத்தில் அங்கே அவங்களுக்கான டீசன்சி, அவங்களுக்கான மரியாதை, அவங்களுக்கான கண்ணியத்தை உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதையும் தாண்டி அவங்களுக்கு ஏதாவது குற்றங்கள் ஏற்பட்டா, ஹராஸ்மெண்ட் ஏற்பட்டா அதை தடுப்பதற்கான சட்டங்களும் இருக்குது. அதையும் தாண்டி வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கான வசதிகள், அவங்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கேட்கறதுக்கான உரிமைகள் இருக்குது. அதுக்கப்புறம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சொத்து உரிமைகள் பெண்களுக்கு நார்மலாகவே இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்கள ஒரு ஏதாவது பிரச்சனை வருது, அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா எந்த வழியில் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறவங்களுக்கு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனல்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு கேரக்டரை வச்சோ இல்லை அவங்களோட நடத்தை, அவங்களோட பிஹேவியர் இதெல்லாம் பற்றி தப்பாக பேசுறது தப்பு. அப்படி தப்பாக பேசும்போது அதற்காக எதிர்த்து உரிமை குரல் கொடுக்கிற ரைட்ஸ் அவங்க கிட்ட இருக்குது. இந்த மாதிரி பொதுவான சட்டங்களை தவிர உள்நோக்கி செல்லக்கூடிய சட்டங்கள் நிறைய இருக்குது. ஓகே மேம். இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க பெண்களுக்கு உரிமைகள் பற்றி. ஒன்னொன்னே நம்ம பார்க்கலாம். முதல்ல ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் பே, சம ஊதியம் அப்படின்றத பற்றி சொன்னீங்க. அதை பற்றி சொல்லுங்கள் மேம். இந்த ஈக்குவல் சம்மந்தப்பட்ட நான் முதல்ல சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 19 and 21 இதை பற்றி தனி சுதந்திரம் பற்றி பேசுது. சுதந்திரம் பற்றி பேசும்போது ஒரு பெண் ஆணுக்கு நிகராக வேலைகள் செய்யும் போது ஆணுக்கு நிகராக சம்பளம் பே கண்டிப்பாக அவங்களுக்கான சட்ட உரிமை இருக்குது. அதை யாராலும் மறுக்கப்பட முடியாது. அதனால அவங்களுக்கான சட்ட அடிப்படையிலேருந்து இருக்குது. அதையும் தாண்டி ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்றது, அதாவது கான்ஸ்டியூஷன் லான்னு இல்லாமல் இதுக்கும்
தனி சட்டமும் இருக்கு. ஓகே. ஒரு பெண் வந்து 8 மணி நேரம் வேலை செய்யறானா, ஒரு ஆண் 8 மணி நேரம் வேலை செய்யறானா, பெண்களுக்கு ஆண்கள் கொடுக்க வேண்டிய அதே ஈக்குவலான சம்பளம் பெண்களுக்கும் சட்டப்படி கொடுக்க வேண்டும். இந்த சட்டம் அதுதான் சொல்றாங்க. ஓகே மேம். அடுத்தது வந்து கண்ணியம் குறைக்காமல் வந்து அவங்க வந்து பாதுகாத்துக்கிறது, அதை பற்றி என்ன சொல்லியிருக்கு இந்த ஒரு சட்டத்தில்? பெண் வந்து அதாவது இது வந்து தனிப்பட்ட சுதந்திரம், ஆர்டிகல் 21, ம் அதாவது தனிப்பட்ட மனித சுதந்திரத்தை பற்றி பேசுவது. ஒரு இடத்துல வந்து நம்மளை பற்றி தப்பா பேசுறது, தப்பா சித்தரிக்கிறது, ப்ளஸ் வந்து நம்மளோட நடத்தையை பற்றி பேசுறது, அது ஒரு காமெடியாக கூட இருக்கலாம். அது அவங்க மனசை புண்படுத்தலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து டார்ட்டில் வரும். அதாவது ஒரு மென்சரியா, அதாவது நம்மளை வந்து மனசால துன்பப்படுத்தும் போது, அப்படி துன்பப்பட்டா இதுவும் குற்றத்தில் வரும். அதை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு சட்டத்தில் வகை இருக்கு. அது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே. இது சம்பந்தமா சட்டத்தில் அதாவது அவங்கள வந்து மனசால யாரும் துன்புறுத்தக்கூடாது. அது அவங்களோட தோற்றத்தை வைத்தோ இல்லை அது அவங்க பழக்க வழக்கத்தை வைத்தியோ, அவங்க பேசின வார்த்தைகளை திரும்பி பேசி ஒரு கேரக்டரி, ஒரு டீசன்சி, அந்த ஒரு சொசைட்டியில் நமக்குன்னு ஒரு நேம் இருக்கு, அதை ஸ்பாயில் பண்ற மாதிரி யாரும் நடந்துக்க கூடாது. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு, ஒர்க் பிளேஸ் ஹாராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். ஹாராஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? அது பர்டிகுலராக ஒர்க் பிளேஸில் என்ன மாதிரியான ஹாராஸ்மெண்ட்ஸ் இருக்குது? ஹராஸ்மெண்ட் வந்து சைக்கலாஜிக்கல் ஹராஸ்மெண்ட். நான் சொன்ன மாதிரி இந்த ஆரம்பத்தில் சைக்கலாஜிக்கல் ஹராஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு பெண்ணை வந்து பேசும்போது அவங்கள வந்து வார்த்தையால் வந்து நம்மளை தான் உள்ள வச்சு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, குத்தி வச்சு பேசுறது, அது வந்து சைக்கலாஜிக்கல் ஹராஸ்மெண்ட்டில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியனை பற்றி ரிலீஜனை பற்றி பேசக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அவங்க காஸ்ட்டை பற்றி பேசக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டாக்கிங் சொல்லுவாங்களா, ஒரு பெண் போகும்போது அவங்கள பின்தொடர்றது. அதுக்கப்புறம் வந்து மாப்பிங்ன்றது ஒரு கூட்டமாக வந்து ஒரு பின்தொடர்ந்து அவங்கள வந்து ஹராஸ் பண்ணுறது, கூட்டமாக என்ன சொல்றது, கிண்டல் பண்ணுறது. அதையும் தாண்டி ரேகிங்கும் இதில் வரும். அதுக்கப்புறம் வந்து பேக்லாஷ்ன்றது திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளை திடீர்னு ஒரு சடன் ப்ரொவகேஷன் மாதிரி ஒரு சடனாக ஒரு நம்மளை எமோஷனல் பிளாக் பண்ணுறது. டக்குன்னு முன்னாடி போய் நின்று ஒரு பயம், அந்த நேரத்தில் நமக்கு சடனாக ஒரு ரியாக்ஷன் வரும். அந்த மாதிரி மென்டல் ஹராஸ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அதையும் தாண்டி பின்தொடர்றது, அவங்கள வந்து பின்தொடர்ந்து டக்குன்னு எதிர்பார்க்காதது தாக்குறது, இந்த மாதிரி எல்லாமே ஹராஸ்மெண்ட்ல வரும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுக்குறது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஹராஸ்மெண்ட். மென்டலி கொடுக்கறது சைக்கலாஜிக்கல் ஹராஸ்மெண்ட்ல போயிடும். இது எல்லாமே வந்து பிசிக்கல் ஹராஸ்மெண்ட்ல வந்துடும். அது வந்துட்டு அதுக்கு தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3 வருடம், 1 வருடத்திலிருந்து 3 வருடம் தண்டனை பெறுவதற்கான சான்ஸ் இருக்கு. ஓகே மேம். இப்போ ஒர்க் பிளேஸில் அப்படின்னும் போது ஒரு பர்டிகுலர் கன்சர்ன்குள்ளே நடக்கும். அப்போது அவங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? இந்த மாதிரி வேலை ஆக்சுவலி இந்த பற்றி பேசுறது போஸ்ட் ஆக்ட் அப்படின்றது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் இந்த இப்போ ஒர்க் சைடில். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல அவங்க எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு பார்த்தா, ஒவ்வொரு ப்ரைவேட் செக்டாரோ கவர்மெண்ட் செக்டாரும் ஐசிசி போர்டு அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த போர்டில் யார் மெம்பர்ஸாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் அஃபீஷியல் லேடி மெம்பர், அந்த ஆஃபீஸில் ஹையர் அஃபீஷியல் லேடி மெம்பர் சேர்பர்சனாக இருப்பாங்க. அதுக்கு கீழே 2 பர்சன்ஸ் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லீகல் நாலேஜ் தெரிஞ்சவங்களோ இல்லை வந்து சோஷியல் ரிலேட்டடாக சோஷியல் ஒர்க்கர்ஸ் வித் லீகல் நாலேஜ் தெரிஞ்ச 2 பர்சன்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து ஒரு SC/ST பர்சன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு NGO, இந்த ஒரு 5 பேர் சேர்ந்த ஒரு கமிட்டி மாதிரி அந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் என்கொயரி பண்ணுறதுக்கோ இல்லை அந்த சம்மந்தப்பட்ட பர்சனை கூப்பிட்டு வச்சு என்கொயரி பண்ணிவிட்டு எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கோ எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே இவங்களுக்கு பவர் இருக்குது. ஓகே. பவர் எடுத்துட்டு அதில் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதற்கான தண்டனை பெற்றுத்தரத்துக்கு இந்த கமிட்டிக்கு செய்யப்படும். ஓகே. இப்போ இந்த சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பெண்கள் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது, கண்டிப்பாக வேலை செய்கிற ஆண்களும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது வந்து சும்மா ஒரு பெண்களை கிண்டல் பண்ணுறது, ஒரு பெண்ணை வந்து அசால்ட்டாக நம்ம போகிற போக்கில் அவங்க வேலை செய்யறத கூட நம்ம எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு. இது ஹையர் அஃபீஷியல் தப்பு பண்ணால் அவங்க கேட்பாங்க. ஒரு கூட வேலை செய்கிறவங்க வந்து ஈக்குவலாக வேலை செய்கிறவங்க அவங்கள பற்றி பேட் கமெண்ட்ஸ் எதுவும் பாஸ் பண்ணாவே அவங்களுக்கு அது சைக்கலாஜிக்கலும் மென்டலியும் அது அஃபெக்ட் பண்ணும். அதற்கான ஒரு தீர்வாக இந்த கமிட்டியில் இருக்கவங்க இது பண்ணுவாங்க. ஓகே மேம். இப்போ வந்து இந்த கமிட்டி வந்து எப்படி ஒர்க் ஆகும்? எப்படி மாதம் அவங்க வந்து ஏதாவது மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா எப்படி அந்த மெம்பர்ஸை மீட் பண்ணி அவங்க புகார் கொடுக்க வேண்டியது? இந்த கமிட்டி வந்து ஆல்ரெடி கான்ஸ்டியூட் 2 இயர்ஸ்க்கு இருக்கும். ஒவ்வொரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு இந்த கமிட்டி இருந்துகிட்ருக்கும். அப்பப்போ பர்சன்ஸ் செலக்ட் பண்ணி மாற்றுவாங்க. இந்த கம்ப்ளைண்ட் போகும் பட்சத்தில் அதை அப்போது அந்த கமிட்டி சிட்டிங்கில் உட்காருவாங்க. எப்போல்லாம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுதோ அப்போ அந்த கமிட்டி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த கம்ப்ளைண்ட் ஹியரிங் வரும்போது அந்த கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணி அதை ப்ரொசீட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு ஹையர் அஃபிஷியல் யாரையோ வந்து புகார்
கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதால் அவங்க அந்த பெண்ணோட வேலைக்கு எதுவும் பாதிப்புகள் இருக்காதா? ஏன்னா அவங்க பின்னாடி இருந்து அவங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்ணலாம் இல்லைங்களா? அப்போ அந்த கமிட்டி வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு? அந்த கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணும்போதே அது ஆக்சுவலி வந்து இது லேடிஸ்க்கான கமிட்டின்றதுனால ஹையர் அஃபிஷியல் லேடியை போடுறாங்க. அந்த கான்ஸ்டியூட்டில் ஹையர் அஃபிஷியல் லேடி, அதாவது அவங்களும் ஹையர் ரேஞ்சில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு ஈக்குவல் அதில் தான். அது ஒரு ஹையர் அஃபிஷியல் லேடின்னு இருக்கும்போது அவங்களும் சுப்பீரியராக தான் இருப்பாங்க. அந்த நீங்கள் கேட்குறது வந்து அன்டு இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது தகாத முறையில் நம்ம ஏதாவது பயன்படுத்தி அவங்கள இது பண்ணால் அதுக்கு வந்து அதையும் தாண்டி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அது ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்க, அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே மேம். இன்னொரு விஷயம், இந்த குற்றம் சாட்டப்படுற அந்த பெண்கள் இருக்காங்களே அவங்கள கைது பண்ணும்போது சில நடைமுறைகள்லாம் வந்து கையாள வேண்டியது இருக்குது. அதெல்லாம் என்ன மாதிரியான நடைமுறைகள் வந்து ஒரு பெண்ணை கைது பண்ணும்போது பின்பற்றப்படுது? பெண்கள் வந்து குற்றம் செய்கிறது சமுதாயத்தில் குறைவு தான். அப்படியும் குற்றம் செய்யும் பட்சத்தில் ஒரு பெண்ணை அரெஸ்ட் பண்ணணும்னா சூரியன் மறைந்ததற்கு பின் அரெஸ்ட் பண்ணக்கூடியது, சூரியன் உதயத்துக்கு முன், அதாவது 6 to 6 PM to 6 AM வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது, சட்டப்படி அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படியும் ஒரு கட்டாயத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், அவங்க தப்பிச்சு போகிறாங்க இல்லை சட்டத்துக்கு பிடியிலேருந்து வேறு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னு தப்பிக்கும் பட்சத்தில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனல் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன். அரெஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த மீறி இந்த விதிவிலக்கு, இதுலேருந்து ஒரு விதிவிலக்கு கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும்னா இது ஒரு விதிவிலக்கு. அதை தாண்டி அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா JM1 கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கி, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி வாரண்ட் இஷ்யூ பண்ணி தான் அரெஸ்ட் பண்ண முடியும். அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணாகவோ இல்லை வந்து மனநிலை குறைவாக இருந்தாலோ இல்லை அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு இருந்தால் அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது அந்த கண்டிஷனில் இருந்தாங்களோ அவங்கள மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக பண்ணணும். அதையும் தாண்டி வந்து அவங்க குற்றவுடைய தன்மை வந்து நிரூபிக்கப்படாத பட்சத்தில் வேறு எதுவும் பண்ணாச்சு அவங்கள வந்து இப்போ ப்ரிசனில் வைக்க முடியாத கண்டிஷனில் அவங்கள காப்பகத்தில் வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனல் இருக்குது. அவங்கள அதே பர்சன் வந்து குற்றம் செஞ்சுருக்காங்க அதற்கான ப்ரெஃபர்ஃபேசஸ் இருக்கும்போது அவங்கள பெண்களுக்கான சிறையில் மட்டும்தான் அடைக்க வேண்டும். அப்படி அவங்கள அடைக்கும் பட்சத்தில் அவங்கள செக் பண்ணுறது எல்லாமே ஒரு பெண் காவலர் மட்டும்தான் செய்ய வேண்டும். அரெஸ்ட் பண்ணும்போதும் பெண் காவலர் கண்டிப்பாக கூட இருக்கணும். அவங்கள செக்கிங் பண்ணும்போது அவங்கள பரிசோதனைக்கு பெண் காவலர் இருக்கும். பெண்கான கைதி தனியான அறையில், ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் பெண்களுக்கான கைதி அறை தனியாக இருக்குது, அதில் தான் நம்ம போட வேண்டும். இதில் சீனியர் சிட்டிசன்ஸையும் கைது பண்ணக்கூடாது இல்லையா? சீனியர் சிட்டிசன்ஸ், ஆமாம், சீனியர் சிட்டிசனுக்கானது இந்த மாதிரி பெர்மிஷன்ஸ். சீனியர் சிட்டிசன் மோஸ்ட்லி வந்து ரேர் கேசஸ் தான். இப்போ ரொம்ப என்ன சொல்லலாம், இப்போ வந்து போக்சோலாம் வயசானவங்க ஆஃப்டர் 70s இருக்கவங்களாம் ரேர் கேசஸில் வருவாங்க. அவங்களெல்லாம் வந்து நம்ம நார்மல் சட்டத்தில் அப்படி இருக்க மாதிரி பண்ண எக்ஸ்க்ளூஷன் கொடுக்க முடியாது. அதுக்கான பொது சேவை சட்டத்தில் கண்டிப்பாக அவங்க மேலே எதிராக இருக்கும். ஓகே மேம். அடுத்து வந்து இப்போது பெண்களுக்கு வந்து இப்போது அவங்க ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு, அதாவது வந்து வழக்கறிஞரை நியமிச்சிக்க முடியல, இல்லை அவங்களுக்கு எதுவுமே தெரியலை, அந்த மாதிரி பட்சத்தில் இந்த இலவச சட்ட உதவி மையம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அது எங்கேருந்து செயல்படுது, எப்படி செயல்படுதுன்றதை பற்றி சொல்லுங்கள். கான்ஸ்டியூஷன் லா எல்லாத்துக்குமே பேஸ்ட் நமக்கு கான்ஸ்டியூஷன் லா அப்படின்ற வரப்பிரசாதம் ஒன்று இருக்குது. அதில் ஆர்டிக்கிள் 39A படி பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட உதவி வந்து தன்னால் அந்த வருமானம் இல்லாத பெண்களாக இருக்குது, அனைத்து பெண்களுக்குமே, இது வருமானம் இல்லாத அனைத்து பெண்களுக்குமே இலவசமாக சட்ட உதவி பண்ணுறதுக்கு நமக்கு வழிவகை செஞ்சுருக்கு. நமக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பீச் ஓரத்தில் இருக்க அலுவலகம் நியமிச்சுட்டு இருக்கு. அங்கே வந்து எந்த பெண்ணாக இருந்தாலும், அதாவது குழந்தைக்கே இருந்தாலும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நேம் கரெக்ஷன்ஸ் வரும், பர்த் சர்டிஃபிகேட் கரெக்ஷனாக இருந்தாலும் சரி, அது வயதான பாட்டிகளுக்கான மெயின்டெனன்ஸாக இருந்தாலும் சரி, நடுவயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் ரீதியான பிரச்சனை, இல்லை பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வழக்கு சிவில், கிரிமினல், ஃபேமிலி அண்ட் தென் அதாவது வழக்கு தொடுப்பதற்கு மட்டும் இல்லாமல் எதிர்த்து வழக்காடவும், நம்ம ஒரு பெண் மேலே ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்கன்னா அவங்க அந்த வழக்கை எதிர்த்து போராடுறதுக்கு, திருப்பி டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கான கவுன்சிலும் இவங்க வச்சு தருவாங்க. ஓகே. அங்கே வந்து தனியாக பெண்களுக்குன்னே விமன் டியூட்டி கவுன்சில் அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு போஸ்டிங் இருக்குது. இப்போதைக்கு நான் அந்த போஸ்டிங்கில் இருந்துட்டு இருக்கிறதுனால நான் வந்து உங்கள்கிட்ட அதை பற்றி இன்னும் ஒரு ப்ராக்டிக்கலாகவும் பேசுறதுக்கு நிறைய சான்சஸ். நம்ம அதை பற்றி கூட இன்னும் கொஞ்சம் பேசலாமா? ஒரு காலர் இருக்காங்க, உங்களை பார்த்துட்டு வந்து தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம் தலைப்பாலம். ஹலோ வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் மயமட்டிலிருந்து கவிதைராஜன் பேசுகிறேன். சொல்லுங்கள் கவிதைராஜன் சார், உங்கள் சந்தேகம் என்னவோ கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். பெண்களுக்கான சட்ட பாதுகாப்பு வந்து நிறைய இருந்தாலுமே, இலவச சட்ட உதவிகள் அதுன்னு எல்லாமே இருந்தாலுமே, பெண்கள் வந்து தங்களுடைய குறைகளை வந்து பெற்றோர்கள்ட்டே சொல்ல வந்து தயங்குறாங்க. அவங்ககிட்ட சொன்னா வந்து அது அவங்க கண்டிக்கிறதோ இல்லைன்னா வந்து தண்டிக்கிறது அந்த மாதிரி ஒரு காரணத்தினால வந்து சொல்ல மறுக்கிறாங்க. இதே ஒரு காவல்துறையில நீதிமன்றத்துக்கு போனோம்னா
அது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தெரிஞ்சு 10 பேருக்கு தெரியும், 100 பேருக்கு தெரியும், மீடியா அளவுக்கெல்லாம் போய் குடும்பமான போயிடுங்கிறனால பல பேர் வந்து தங்களுடைய பிரச்சனை சொல்றது தயங்குறாங்க. இந்த மாதிரி உள்ள பெண்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? அதாவது இந்த மாதிரி பிரச்சனைக்கு இப்போ நீங்கள் சொல்லி பெண் பிள்ளைகள் பள்ளியில் படிக்கிறவர்களாக இருந்தால் பள்ளியில் சம்மந்தப்பட்ட டீச்சர்ஸ்கிட்ட அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதற்கான வழிவகைகள்லாம் நமக்கு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்லேயே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான சட்டம் கவர் ஆகுங்க. அதையும் தாண்டி காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இலவச சட்ட உதவி மையத்தில் பெண்களுக்காக தனி வழக்கறிஞர் இருக்காங்க, ஆய்வு வழக்கறிஞர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வெளியில் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்படியும் அதையும் தாண்டி உங்களுக்கு இல்லை ஒரு பெண் வழக்கறிஞர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணாலும் விஷயம் வெளியில் போகாது. உங்களுக்கான கரெக்டான அட்வைஸ் அவங்க கொடுப்பாங்க. அதனால் இது வெளியில் தான் போகும், இவங்ககிட்ட சொன்னால் வெளியில் போகும். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி பேரண்ட்ஸ் கண்டிக்கிறாங்கன்னா அது தப்பான விஷயமா இருந்தால் மட்டும்தான் பேரண்ட்ஸ் கண்டிப்பாங்க. உண்மையான எந்த பேரண்ட்ஸும் தப்பாக இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ அதற்கான விழிப்புணர்வுகளை எல்லா ஸ்கூல் காலேஜஸ்லையும் இருக்குது. அதற்கு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பேசலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு சொல்லணும், இலவச சட்ட உதவி மையத்தில் பெண்களுக்கான ஆய்வு வழக்கறிஞர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எந்த விஷயமும் வெளியில் லீக் ஆகாது. நன்றிங்க சார் இணைப்பில் வந்ததுக்கு. மேம், இலவச சட்ட உதவி மையம் பற்றி நீங்கள் சொன்னீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் உங்களுக்கு மறக்க முடியாத இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்குது அப்படின்றத பற்றினா நீங்கள் எதை சொல்லுவீங்க? லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்டோட உண்மை தன்மையை நம்ம அணிஞ்சிக்கணும்னா யாருமே வந்து பெண்கள் அப்படின்னா ஆண்கள்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பெண்களுக்கு தான் இந்த சொசைட்டியில் வந்து நிறைய வந்து பாதுகாப்பு இருக்குது, பாதுகாப்புன்றத விட பரிதாபப்படுறாங்க. பெண்களுக்கு இது இருக்குது, இப்போ பெண்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்ப்ளோஷர் இருக்குது, அதை பெண்கள் எதை சொன்னாலும் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித் இருக்குது. ஒரு என்ன சொல்லுது, ஒரு நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, ஒரு கற்பனை அப்படி இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இல்லை நீங்கள் போயிட்டா வந்து சட்டம் வந்து பெண்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குது, ஆண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து நாங்கள் என்கொயரி ஃபஸ்ட்டு ஒரு என்கொயரி பண்ணும்போது ஒருத்தவங்க ஒரு சைடை பேசும்போது அது ஜஸ்ட் நாங்கள் ஒரு காதில் வாங்கிக்கிட்டு அதர் சைடு ஒரு ஆண் வந்து அதற்கு எதிர்ப்புத்தரமாக டிஃபென்ஸ் பண்ணும்போது அதையும் நாங்கள் காதில் வாங்கிப்போம். எங்கே தப்பு நடக்குதுன்றதை அனலைஸ் பண்ணிட்டு ஒரு 2 or 3 months நாங்கள் பண்ணும்போது தவறு எங்கே இருக்குன்னு எங்களால் கண்டுபிடிச்சிருவோம். அப்போ வந்து தவறு செய்யும் பட்சத்தில் பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புவோம். இல்லை பெண்கள் ஆண்களால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் போது அதுக்கான சட்டத்துக்கு அட்வொகேட் வச்சு கொடுக்கறது. மற்றபடி கூப்பிட்டு பேசி தீர்க்க முடிய பிரிச்சதுல ஆண் பெண் இருவரையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கூப்பிட்டு வச்சு அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு நாங்கள் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம். அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா? ஏன்னா சட்ட உதவி மையம் அப்படின்றது அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரில. இப்போது அவங்க சொன்ன மாதிரி யாரையாவது வந்து நம்ம யாரை போய் பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு கூட தெரியாமல் தான் இருக்காங்க இன்னுமே பெண்கள் வந்து. அதுக்கு வந்து ஏதாவது விழிப்புணர்வு கொடுக்குறாங்களா? அது எந்தெந்த இடத்துலலாம் வந்து சட்ட உதவி மையம் இருக்குது? சட்ட உதவி மையம் மாவட்டத்துக்கு ஒரு மையம் தான். இப்போ புதுச்சேரி UTPLSன்றது நம்ம யூனியன் டெரிட்டரின்றதுனால நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்கில் வர்றதுனால நமக்கு வந்து பீச் ஓரத்தில் இருக்க UTPLS யூனியன் டெரிட்டரி ஆஃப் இலவச சட்ட உதவி மையம் அங்கே இருக்குது. இப்போ ஒவ்வொரு மாவட்டம், இப்போ கடலூர்னு பார்த்தீங்கன்னா கடலூரான கோர்ட் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்தில் இது அஃபெக்ட்ஸாக இருக்கும். இந்த விழிப்புணர்வை எப்படி இவங்க ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2002 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இலவச சட்ட மையம் ஒவ்வொரு கிராமங்களுக்காக சென்று அங்கே வந்து மக்களுக்கான இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுது. பிறந்த பதிவை பற்றி பர்த்தை ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கான இருக்குது. அதை தாண்டி குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களை தேடி வந்து உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு மீட்டிங் போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அதையும் தாண்டி அந்த ஊரை எப்படி ரீச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் வந்து பேராலீகல் சர்வீஸ் இருப்பாங்க. அதாவது அவங்கள தமிழில் என்ன சொல்லணும்னா ஒரு NGO மாதிரி இருக்குது. அதாவது சுயமாக வந்து முன் வந்து சட்ட விழிப்புணர்வு பண்ணுறதுக்காக எங்களுக்காக ஒரு பேராலீகல் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து லீகல் இதை வந்து ட்ரெயின் கொடுத்து வச்சுருப்பாங்க. என்னென்ன சம்மந்தப்பட்ட சட்ட உதவிகள்லாம் மக்களுக்கு தேவைப்படும் போது அவங்க வந்து அந்தந்த ஊரில் போயிட்டு யார் யாருக்கு என்னென்ன தேவைப்படுது ஒரு பேம்ப்ளெட் மாதிரி அடித்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேம்ப்ளெட்டை வந்து ஸ்கூலில் வந்து மந்த்லி 2 or 3 வந்து ஒரு சிட்டிங் உட்காருவாங்க. ஒரு வழக்கறிஞர் ஒரு PLV உட்காருவாங்க, வாலண்டியர்ஸ் பேராலீகல் வாலண்டியர்ஸ் உட்காருவாங்க.
உட்காருவாங்க. அவங்க வந்து அந்த ஊரை கவர் பண்ணி இங்க இந்த மாதிரி ஒரு முகாம் நடக்குது, சனிக்கிழமை ஒரு முகாம் நடக்குது, உங்களுக்கு சட்ட சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாலும் நீங்க வந்து இங்க தீர்த்துக்கலாம். நாங்க அங்க வழக்கறிஞர் ஆழ்வு வழக்கறிஞர் உட்காரும்போது அவங்க பிரச்சனைகளையும் நாங்க அப்ளிகேஷனை வாங்கிக்கிட்டு இதை வந்து லீகல் எய்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். லீகல் எய்டில் ஃபார்வர்ட் பண்ணும்போது அங்க இருக்க வழக்கறிஞர்களை நீங்க பொதுமக்களை இன்னைக்கு தேதியில நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கான பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம அவங்க எங்களை நாடி வரும்போது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனும் இல்லை ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும், இல்லை வந்து டிஃபென்ஸ் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு அட்வைஸ் மட்டும் பண்ணா போதும் அப்படின்ற பிரச்சனைகளை அங்க வர வச்சு நாங்க தீர்வு காண்றோம். சில சொத்து சம்மந்தமான விஷயங்கள் மாதிரியான விஷயங்களில் ஒரு ஒரு வழக்கறிஞர் வச்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறவங்க, இல்லை ஒரு வழக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு போகுது, ஒரு 5 வருஷம் போகுது, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கூட இந்த இலவச உதவி மையத்திலேருந்து நமக்கு வழக்கறிஞர்கள் ஏற்பாடு பண்ணி தருவாங்க. நீங்கள் எப்போ வேணாலும், அதாவது பெண்கள் வந்து அனைத்து பெண்களுக்கும் இலவசம். ஆண்களுக்கு வருடத்துக்கு 1 லட்சத்துக்கு குறைவான ஆண்கள் வருமானம் ஈட்டும் பட்சத்தில் அவங்களுக்கு மட்டும் இங்கே வந்து நம்ம இலவச சட்ட உதவி மையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க எப்போ வேணாலும் காசு கொடுத்து ஒரு வழக்கை நடத்திட்டு இருக்கலாம். அதை தாண்டி எங்களால் காசு கொடுத்து எங்களால் வழக்கு நடத்த முடியல, எனக்கு இலவசமாக வழக்கறிஞர் வேணும் அப்படின்னு சொல்லி இலவச சட்ட உதவி மையத்தை நாடினா அவங்களுக்கு வழக்கறிஞர் வச்சு கொடுப்பாங்க. அவங்களும் பண்ணிக்கலாம். ஆண்களுக்கும் 1 லட்சம் குறைவான வருமானம் உடைய ஆண்டு வருமானம் இருக்கணும் அவங்களுக்கு. இதுதான் குவாலிஃபிகேஷன். ஸோ முழுக்க வந்து ஒரு இலவசமாக தான் இந்த சட்ட உதவி மையம் வந்து அவங்களுக்கு. ஆமாம், இலவசமாக தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஓகே மேம். அதுக்கப்புறம் வந்து அநாகரிகமான பெண் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படி அது வந்து என்ன சொல்லுது மேம்? அதாவது பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து தப்பாக சித்தரிக்கக்கூடாது. ஒரு சொசைட்டியில் வந்து பெண்ணை வந்து இதை மோஸ்ட்லாக சொல்லணும்னா இப்போ இருக்க மாஸ் மீடியாவில் வந்து பெண்களை பற்றி ஒரு தப்பாக ஒரு வார்த்தைகளை ஒரு அவங்களோட பிக்சரை போட்டு தப்பாக பேசுறது, அவங்க சொன்ன வார்த்தையை வச்சு தப்பாக சித்தரிக்கிறது, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி பேசுறது, அவங்களுடைய நடத்தி டே டு லைஃப்பை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து சட்டப்படி தவறு. அதை பேஸ் பண்ணி வந்தது தான் அவங்களோட ஐடென்டிட்டியை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஒரு லேடி, ஒரு விமன்னா வந்து சொசைட்டியில் வந்து நம்ம வந்து மதிப்போடு இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த ஐடென்டிட்டியை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி. இப்போ அவங்களோட ஃபேஸை மாப்பிங் பண்ணி பண்ணுறது, அவங்கள வச்சு ஒரு டிராயிங் பண்ணுறது, அவங்கள வச்சு ஒரு அவங்க சித்தரிக்கிறது, ஒரு வேற ஒரு போட்டோல வந்து இந்த பெண்ணோட போட்டோ அந்த மாதிரி பண்றது, இதெல்லாமே வந்து சட்டப்படி தவறு. ஓகே. இது சைபர் கிரைமும் இதுல வரும் இல்ல? சைபர் கிரைம் வந்து ஆக்சுவலி இது வந்து பெண்கள் ரிலேட்டட் ஆனதுனால தான் சைபர் கிரைம்ல வந்து அந்த ஒர்க் வந்து சைபர் கிரைம்ல வரும். பட் ஆனா இது வந்து டிசென்டி ஐடென்டிட்டி ஆக்ட்ல இந்த கவர் ஆகும். இது வந்து ஏற்கனவே இருக்குது. இதெல்லாம் வந்து சைபர் கிரைம்க்கு வர்றதுக்கு முன்னாடியே கொண்டு வரப்பட்ட சட்டம். பட் இந்த சட்டம் எந்த அளவுக்கு இப்போ நடைமுறையில் இருக்குது, அதை யூஸ் பண்றாங்களா? இருக்கு. பட் ஆனா வந்து இது நல்லா சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுனால வேணா மக்களுக்கு தெரிய சான்சஸ் இருக்கு. பட் நல்ல சட்டம் படிச்ச இப்போ எங்களை மாதிரி அட்வொகேட்ஸ்க்கு தான் தெரியும் இது வந்து சட்டப்படி தவறு. ஒரு பெண்ணை வந்து வார்த்தையாலேயோ மனதாலோ உடலாலோ துன்புறுத்துறது சட்டம் தவறு. அது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கிரைம் அண்ட் டாட் அப்படின்னு வந்து ரெண்டுமே தப்பு. உடலாலும் துன்பப்படுத்தக்கூடாது, மனதாலும் துன்பப்படுத்தக்கூடாது. அவங்களோட கேரக்டர், அவங்களுடைய பிசிக்கல் இதெல்லாம் வச்சு பேசுறது கண்டிப்பா தப்பு. அதனால அதுக்குன்னு கொண்டு வரப்பட்டதா அது வந்து ஐடென்டிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தது. ஓகே மேம். இப்போது பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு வந்து பெண்கள்கிட்ட ஒரு சட்டம் பற்றின விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறீங்க, நீங்கள் பார்த்த வரைக்கும் எந்த அளவுக்கு பெண்கள்கிட்ட வந்து இந்த சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சட்டம் தொடர்பான விழிப்புணர்வுகள்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இப்போ நார்மலாக வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறவங்க போக்சோ ஆக்டை பற்றி நல்லா தெரியுது. ப்ராப்பர்ட்டி அப்போலாம் வந்து ஆண்களுக்கு வீட்டில் அண்ணன் தம்பி தானே, அவங்க வச்சுக்கணும் ப்ராப்பர்ட்டியை, நமக்கு அதில் என்ன அப்படின்ற இதில் இப்போ கடந்த ஒரு 20 வருஷமாக ப்ராப்பர்ட்டி மேலே இருக்க வந்து நமக்கான உரிமை இருக்குது. பெண்களுக்கு என்ன தான் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டியில் கண்டிப்பாக வந்து பார்ட்டிஷியன் ஷேர் இருக்குது அப்படின்ற நாலேஜ் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால் இப்போ அந்த டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அதையும் தாண்டி வந்து வழக்கானது இப்போ நீதிமன்ற சென்றோம் அப்படின்னா அவங்க வந்து இப்ப சட்டங்கள் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. அதனால அதுக்கான ப்ரொசீஜர் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பட் கோர்ட்ல வந்து அவங்களால பார்ட்டி இன் பர்சனா அப்பியர் ஆக ஒரு சிலவங்க தான் அப்பியர் ஆவாங்க தவிர மற்றபடி ப்ரொசீஜர்லாம் அவங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நார்மலா இப்போ வர லேடி அட்வொகேட்ஸோ நார்மல் அட்வொகேட்ஸோ இப்போ சட்டத்தை படிக்கிறதுக்கு எந்த ஒரு வயது வரம்பும் இல்லை அப்படின்ற காரணத்தினால் வழக்காடிகளாக வர வழக்காடிகள் கூட அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது கூட போய் சட்டம் படித்துக்கிட்டு வந்து வழக்கறிஞர் ஆகிடுறாங்க. அந்த அளவுக்கு இப்போ டெவலப்மெண்ட் நிறைய இருக்குது. ஓகே. இதை பற்றி இன்னொரு விஷயம் நான் கேட்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துக்கலாம். ஹலோ, வணக்கம் தலைப்பாலம். அம்மா வணக்கம். உங்கள் டிவி வால்யூம் மியூட்டில் போட்டுருங்க.
ஓகே மேம். வணக்கம், உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். வணக்கம் மேம், என் பேர் சுஜாதா. சொல்லுங்கள் சுஜாதா, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். சொல்லுங்கள், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. டிவி வால்யூமை மியூட்டில் போட்டிங்களா? போட்டேன் மேம். டிவியை பார்க்காம ஃபோனில் பேசுங்க, அப்போ தான் வந்து கிளியராக இருக்கும். சரி மேம். என்னோட ரிலேஷன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லேடிஸ் தான். அவங்க என்ன பண்றாங்க, தான் லேடிஸ்ன்ற ஒரு முன்னுதாரணம் வச்சுட்டு எல்லாத்தையுமே பிளாக்மெயில் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துட்டா என்ன வந்து அவங்க மானபந்தப்படுத்துற மாதிரி பேசுறாங்க, என்ன வந்து லேடிஸ்ன்றனால இதான் பேசுறாங்க அப்படின்றதுக்காக அன்வான்டா மற்ற கேஸ் விஷயத்துலயும் அவங்க ரொம்ப லேடிஸ்ன்றத இது பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல நான் ஒரு லேடிஸாவோ மற்றவங்களோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றத நான் அவங்க லாயர் மேம்கிட்ட கேட்கணும். கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கலாம். நல்ல கேள்வி கேட்டு சொல்லுங்கம்மா. அதான் ஒரு விமனே வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து காமனாக கேட்குறீங்க, எந்த இடத்துல அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க, அதாவது இது சம்பந்தமா உங்ககிட்ட எனிமிட்டி இருக்கா, இல்ல ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கா? ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா எங்க ஃபாதரோட இதுலயே பாத்தீங்கன்னா எங்க அப்பா கூட பிறந்தவங்க கிடையாது. ஆனா அவங்க வந்து இன்னொரு ரிலேஷன், அவங்க ரிலேஷன்னா எப்படி தூரத்து சொந்தம், ஆனா இந்த இதுலதான் பிறந்தாங்க அப்படின்றதால அவங்க இறந்து 2-3 தலைமுறைக்கு அப்புறம் அது ஒரு புதுப்பு இது பண்ணிட்டு இவங்கதான் இவங்களுக்கு சீதனமா கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு சொத்தை இது பண்ணாங்க. இப்ப லாஸ்டா பாத்தீங்கன்னா எங்க மாமியார் இறந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. இப்ப எங்க மாமியார் வந்து எனக்கு சின்னம்மா பெரியம்மா பொண்ணு எனக்கு உயிர் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபோர்ஜரியா ஒரு பட்டாவை இது பத்திரத்தை ரெடி பண்ணிட்டு அது வந்து அவங்க பட்டா போடணும்னு ரொம்ப ட்ரை பண்றாங்க. எங்க பார்த்தாலும் அவங்க விஷயம் நிறைய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 விஷயம் ஊர்லயே எந்த ஒரு இதுனாலும் அவங்க சம்மந்தியா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் லேடிஸு என்ன வந்து அவங்க சேலையை பிடிச்சிருக்காங்க, தலைமுடியை வெட்டினாங்க அப்படின்னு ஆல்ரெடி இன்னும் நிறைய கேசஸ் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு பயந்துகிட்டே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இவங்க கிட்டயா ஐயோ வேணாம் நம்மள ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க, இவங்க கிட்ட போத்து போச்சுன்னா எனி டைம் அலைய முடியாது அப்படின்னு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு வழக்கும் விசாரிக்காம வழக்கு பதிவு செய்ய மாட்டாங்கம்மா. இப்போ நீங்கள் சொல்றது வந்து உரிமை சம்மந்தப்பட்ட சிவில் சம்மந்தப்பட்ட வழக்குன்றத பட்சத்தில் உங்களுக்கு வந்து சிவில் சம்மந்தப்பட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் பேசும். அதாவது இந்த ஆதியில் இந்த சொத்து யார்கிட்ட இருந்தது, யார்கிட்ட வந்து யாரோட அனுபவத்தில் இருக்குது, யார் இப்போ யாரோட உடைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஹிஸ்ட்ரி வந்து அந்த டாக்குமெண்ட்டே பேசும். ஓகேங்களா? ஆமாம், அதான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் கேளுங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்க ஏதாவது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்கள வந்து உங்களை இந்த தவறுதான் நடக்கும்பொழுது நீங்கள் ஸ்டேஷன் போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சிவில் மேட்டர் பெண்டிங்கில் இருக்கும்போது இது அவங்க மனசில் வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே விசாரணை அலுவலக அதிகாரி காவல் அதிகாரி இருக்கும்போது அதை கண்டிப்பாக விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு அதுக்கான அதுக்காக நீங்கள் பயந்துட்டு இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இது சம்மந்தமாக நீங்கள் கோர்ட்லேயே கூட நீங்கள் வந்து உங்கள் அட்வொகேட் மூலம் நீங்கள் ஜட்ஜ்கிட்ட வந்து நீங்கள் பெட்டிஷன் போட்டு சொல்லலாம். இப்போ அவங்கனாலே ஒரு சிலர் பயப்படுற ஸ்டேஜுக்கு வச்சு இருக்காங்க மேம். பயப்படுற அளவுக்கு யாரும் பயப்படுற அவசியம் இல்லப்பா. முழுக்க எல்லாருக்குமே தெரியுது, தெரிஞ்சும் கூட ஐயோ இவங்களா அப்படின்ற ஒரு பயத்திலேயே எல்லாரும் இருக்கிறாங்க. அது உங்களோட அறியாமம்மா. நீங்க வந்து அவங்கள பார்த்து பயப்படணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. உங்க பக்கம் வந்து கரெக்டா நீங்க இருக்கும்போது நீங்க நீதிமன்றத்தை நாடலாம், காவல் நிலையத்தை நாடலாம். நீங்க பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ யாராக இருந்தாலும் இப்போ வந்து கிரியேட் பண்ணும்போது ஒரு குற்றத்தை ஒருத்தவருக்கு கிரியேட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக விசாரணை தெரிஞ்சிடும். விசாரிக்காமல் எந்த ஒரு முடிவும் காவல்துறையோ இல்லை நீதிமன்றமோ செய்ய மாட்டாங்க. ஓகே மேம், தேங்க்யூ. நன்றிங்கம்மா, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இவங்க ஒரு சரியான வழக்கறிஞரை பார்த்து போனாங்கன்னா சரியா இருக்கும். ஆமாம், ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம கிராமத்தில் பார்த்தோம்னா தெரியும், ஒரு சில லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இவங்க வந்து அந்த ரேஞ்சில் தான் பார்க்குறாங்க. இப்போ இவங்க இன்னும் வெல் எஜுகேட்டடாக இருந்தாங்கன்னா இவங்க தைரியமாக வந்து போலீஸ் ஸ்டேஷனை வந்து இது பண்ணி இவங்க இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த சிவில் கேஸை பேஸ் பண்ணி இதை மோட்டிவேட் பண்ணி ஆடிதடியில் கொண்டு போகிறாங்க, இவங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் ரேஞ்சுக்கு அவங்க கொண்டு போகும்போது இந்த கேஸுக்காக அதாவது கொஞ்சம் அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு கிரிட்டிக்கலான மைண்ட்ல உள்ளவங்க, அதாவது இந்த பிரச்சனையை வந்து வேற திசை திருப்பணும்னு நினைக்கிறவங்க பண்ற வேலை தான் இது. இதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை பண்ணுவாங்க. கண்டிப்பா கோர்ட்லயும் இதுக்கான ஆக்ஷன் எடுக்கலாம். சிவில் மேட்டர்ன்றபோது சிவில்ல வந்து டாக்குமெண்ட்ஸ் தான் பேசும். அதாவது இவங்க பட்டா சம்மந்தப்பட்டது, அதாவது பொசிஷன், அதாவது உடைமையில் இருக்கிறது, இதெல்லாம் சம்மந்தப்பட்டு பேசும்போது அதான சிவில் டாக்குமெண்ட் தான் மோஸ்ட்லி சிவிலுக்கு எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் தான் பேசும். ஓகே, நம்ம இன்னொரு காலர் இருக்காங்க, தான் பேசலாம். ஹலோ, வணக்கம் தலைப்பாலம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கம்மா.
கோயம்புத்தூர்ல இருந்து ரேணுகா தேவி பேசுறேங்க. சொல்லுங்க ரேணுகா தேவி அம்மா, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். இல்லைங்க, எங்க அப்பாவோட வீடு இருக்கு. அதுல நானும் என் தம்பியும் தான். ஆனா அவன் எனக்கு வாரிசு சீட்டு எதுவும் வாங்கி தர மாட்டேங்கிறான். சரிங்க. எங்க அப்பா இறந்து ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. ம். அதான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறது. எங்க அம்மாவும் இருக்காங்க, எங்க அம்மாவும் இப்ப ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, மேடம்கிட்ட கேட்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. ஓகேம்மா, இது தமிழ்நாட்டில் வாரிசு சான்றிதழ் வந்து நீங்கள் வருவாய்த்துறை மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அது வந்து அவங்களோட பெர்மிஷன் வேணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வீட்டில் சம்மந்தப்பட்ட நீங்கள் ரேஷன் கார்டு இருந்தால் போதும். உங்களோட 3 பேரோட ஆதார் கார்டு இதை எடுத்துட்டு உங்களோட பிறந்த பதிவு. நான் கேட்டேங்க, அவங்க கிட்டதான் ரேஷன் ஆதார் கார்டு கேட்டேன். அவங்க தரமாட்டேங்கிறாங்க. எனக்கு எங்க தம்பியும் எங்க அம்மாவும் தரமாட்டேங்கிறாங்க. அந்த சொத்து வந்து உங்கள் அப்பா பேரில் தான் இருக்குங்க இல்லைங்களா? ஆமா, அப்பா பேர்ல தான் இருக்குங்க. அப்பா பேரில் இருக்குன்னும் போது அந்த சொத்தை வந்து அவங்க தனிமை உரிமை கொண்டாட முடியாது. உங்களுக்கும் அதுக்கான உரிமை இருக்குது. நீங்கள் வந்து அவங்க வந்து அவங்க சொத்தை வந்து அவங்க தனியாக எடுத்துக்கிறதுக்கான எந்த உரிமையும் கிடையாது. அந்த சொத்தை அவங்க விற்க முற்பட்டாலோ இல்லை வந்து அவங்க பேரில் எழுதிக்க முற்பட்டாலோ பதிவு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கண்டிப்பாக வந்து லீகலைஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது உங்களோட நாலேஜ் இல்லாமல் வந்து அதை எதுவும் பண்ண முடியாது. பண்ண முடியாது மேடம். இப்ப எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதாது. அவங்க கிட்ட கேக்குறேன். எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அப்படி காசு வேணும். அதனாலதான் நான் கேட்டேன். இல்லைன்னா கூட பரவாயில்ல. எங்க அப்பா இறந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. நான் இன்னும் வாரிசு சீட்டு எனக்கு வாங்கி தர மாட்டேன்றாங்க. ஓகே, இது சம்மந்தமாக நீங்கள் அவங்க குடும்பத்தாரர்கிட்ட வந்து பேசியோ இல்லை வந்து நீங்கள் ஒரு வழக்கறிஞரை நாடி என்ன பண்ணலாம், ஒரு பேச்சுவார்த்தை மூலம் வர்றது நல்ல தீர்வுக்கான சான்ஸ் இருக்குதுமா. ஏன்னா நீங்கள் வந்து பார்ட்டிஷன் வேணும்னு கேட்டு கேஸ் போடலாம். கேஸ் போடுறதுக்கு உங்களுக்கான முழு உரிமை இருக்குது. ஒரு ரொம்ப நீதிமன்றமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த பார்ட்டிஷன் குடும்ப சம்மந்தப்பட்ட வழக்குகள் பதிவாகும் போது அதை முதல்ல பேசி தீர்த்துக்கிறதுக்கான மீடியேஷன் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை தான் கொண்டு வருவாங்க. இப்போ நீங்கள் வந்து வழக்கு தொடுத்துட்டா உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ஒரு கேப் வந்து அதிகமாயிடும். அதனால நீங்க முதல்ல பேசி பாருங்க. பேசி பார்த்துட்டு உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்ற பட்சத்துல நீங்க பார்ட்டிஷன் சூட் போடுங்க. நான் பேசி பார்த்தேன் மேடம். ஒண்ணுமே இது பண்ணல. ஓகே, அப்ப நீங்க வழக்கறிஞரை போய் பார்த்து பார்ட்டிஷன் சூட் போடுறதுக்கு பாருங்க. சரி மேடம். ஓகே, நன்றிங்கம்மா இணைப்பில் வந்ததுக்கு. மேம் ஒரு கால் இருக்காங்க, பார்த்துட்டு போயிடலாம். வணக்கம் தலைப்பாலம். ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. வணக்கம் மேடம், சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில இருந்து கார்த்திகா பேசுறேன் மேடம். கார்த்திகா, உங்க டிவி வால்யூமை மியூட்ல போட்டுருங்க. போன்ல மட்டும் பேசுனீங்கன்னா கிளியரா இருக்கும். ஓகே, லாயர் மேடம் கிட்ட பேசணும். லாயர் மேடம் பக்கத்துல தான் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. இங்க நீங்க ஜென்ஸ் வந்து லேடிஸ் கிண்டர் பண்றது, மென்டலி அபியூஸ் பண்றது, பிசிக்கலி அபியூஸ் பண்றதுலாம் லீகலா குற்றம் சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி லேடிஸும் வந்து லேடிஸ்க்கே சொல்றாங்க. ஒரு வீட்டுல 4 பசங்க இருக்காங்கன்னா யாரோ ஒருத்தர் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தா அவங்கள கேவலமா பேசுறது, இந்த மாதிரி தவறுகள் பண்ணி பேசுறாங்க. அவங்கள வந்து மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுது, ஃபேமிலி விஷயங்கள் எல்லாம் அவங்கள அவாய்ட் பண்றது, ஏதாவது அவங்க கேவலமா பேசுறதெல்லாம் பேசுறாங்க. அவங்களுக்கு உண்டான தண்டனை வாங்கி தரதுக்கு சட்டத்துல இடம் இருக்குங்களா? ஜென்ஸுக்கு கேக்குறீங்களா? இல்ல, லேடிஸ் பேசுறாங்களா? லேடிஸ் வந்து என்ன மாதிரி வார்த்தைகள் வந்து பயன்படுத்துறாங்க? அதாவது இது வந்து என்ன உறவுக்குள்ள நடக்குது? இப்போ ஒரு மருமகளுக்கு மாமியார் மருமகளுக்குள்ளயா இல்ல வந்து இப்ப மாமியார் பண்ணல அண்ணன் தான் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து பேரண்ட்ஸ் பாக்குற பொண்ணை கட்டி இருப்பாரு, ஒருத்தர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிருப்பாரு. அந்த பேரண்ட்ஸ் பார்த்து கட்டிட்டு வந்த பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்த பொண்ணை பத்தி ஃபேமிலியில தப்பா பேசுறது, ஒருத்தன் கேட்டவ நான் வந்து பெரியவங்க பார்த்துதான் கட்டிட்டு வந்தாங்க, நீ வந்து நீ இஷ்டமா வந்துட்ட, உனக்கு வந்து தகுதி இல்ல, வாழ தகுதி இல்ல, நீ கௌரவப்படுத்தலானவ அப்படின்னு சொல்லி பேசி அவங்கள கஷ்டப்படுத்த. இதெல்லாம் வந்து குடும்ப வன்முறையில வந்துருமா? லேடிஸா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ஆமா, லேடிஸா இருந்தாலும் வந்து இப்ப குடும்ப வன்முறை சட்டத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அதுல கணவன் மட்டும் வரமாட்டாரு, மாமியார், கணவன் கூட கணவரின் சொந்தங்கள் அனைவரும் வருவாங்க. அப்படி அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகும் போது, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும்போது வழக்கை யாரும் தொடுக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை பூதாகரமாக ஆகும்போது இவங்களுக்குள்ள பேசி அது கணவன் வரைக்கும் போயிட்டு கணவனுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வரும் பட்சத்தில் இவங்களை வந்து நம்ம கேஸ்ல ஒன் ஆஃப் த பார்ட்டியா நமக்கு சேர்க்கலாம். ஓகே மேடம். கணவருக்கு பிரச்சனை வரல, அவங்க இந்த மாதிரி பேசுறதால கணவருக்கே அந்த இடத்துல ஒரு கௌரவப்படுத்தலன்னு நினைக்கிறாரு. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, லவ் மேரேஜ் பண்ணது தப்பு, நம்மளோட மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மனைவி மேல கோவப்படுறாரு. அதுதான் சொல்றேன், அந்த பிரச்சனை அங்க ஸ்டார்ட் ஆகுது.
ப்ராப்ளம் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகிற இடத்துல அது பெருசாக இஷ்யூ ஆகும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இப்போ மகளிர் ஆணையம் அப்படின்லாம் ஒரு அமைப்பு இருக்குது. அங்கே போய் நீங்கள் வந்து ஆலோசனை கேட்கலாம், என்ன பண்ணலாம். அங்கே வந்து கோர்ட் ப்ரொசீஜர் மாதிரி இருக்காது. ரொம்ப நீங்கள் காவல் நிலையமோ இல்லை நீதிமன்றம் மாதிரி இல்லாமல் குடும்ப பிரச்சனைகளை பேசி தீர்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இலவச சட்ட உதவி மையம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த இரண்டையும் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது ரொம்ப நீதிமன்றம் மாதிரி ஒரு பயப்படாமல் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் போகிறதுக்கான 2 அமைப்புகள் இங்கே இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு தீர்வு காணிக்கலாம். அது அவங்க நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்பாங்க, நம்ம என்ன பேசிட்டு அப்புறம் நான் பேசவே இல்லை அப்படின்னு போய். ஆமாம், அதாவது அவங்களோட இதை ஸ்டாண்டர்ட் சொல்கிறதுக்கு அவங்க போய் சொல்லுவாங்க தான். அதற்கான நாங்கள் வந்து அவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லையான்னு விசாரிக்கிற எங்களை மாதிரி வழக்கறிஞர்களுக்கும் அந்த இருக்க அலுவலர்களுக்கும் கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி ஆலோசனை பண்ணி குடும்பம்னா எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் ஃப்யூச்சருக்கு நல்லது, இப்படி இருந்தால் சொசைட்டிக்கு நல்லது. எல்லாருமே சக மனிதர்கள் தான், அவங்களுக்கு சுய கௌரவம் இருக்குது, சுய வாழ்க்கை இருக்குது. அதனால் வந்து எல்லாரையும் வந்து நம்ம அசிங்கமாக பேசிட முடியாது, தப்பாக பேசிட முடியாது அப்படின்றத அவங்களுக்கு உணர்த்தி அவங்களுக்கு நல்லபடியாக அட்வைஸ் பண்ணி வைக்கிறவாங்க. ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. நன்றிங்கம்மா, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. மேம், இப்போ வந்து பெண்கள் வந்து இன்டர்நெட்டில் படிச்சுக்கிறாங்க, லாவை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ இருக்கிற படித்தவங்கெல்லாம் இப்போ ஒரு காமனாக ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனாங்கன்னா எல்லாம் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு, ஒரு சளி பிடிச்சா கூட இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இதுக்கான டேப்லெட் இதெல்லாம் சொல்லிட்டு டாக்டர்கிட்டே போயிட்டு கேட்குற விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதாவது சேலஞ்சஸ், இப்போ எல்லாம் லா படிச்சுக்கிறாங்க இதெல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லி அப்படி மாதிரி ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா? அப்படி நிறைய இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய படிச்சுக்கிட்டே சைடில் வந்து இப்போ ஈவினிங் காலேஜஸ் இருக்குது. அது நம்ம இது இட் மீன்ஸ் என்ன சொல்கிறது, இது தொலைதூர கல்விகளை படிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதை படிச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சட்டங்களை வச்சு நம்ம ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இல்லை 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அட்வொகேட், இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் ஏன் அது பண்ண, அந்த கேஸில் அப்படி நடந்தது, இந்த கேஸில் இப்படி நடந்தது. ஈச் அண்ட் எவ்ரி கேஸ் இஸ் யூனிக். எந்த ஒரு வழக்குமே இந்த வழக்கு மாதிரி தான் அந்த வழக்கு இருக்கும் அப்படின்னு தெரியாது. இந்த நாலேஜ் எப்போ தெரிய வரும்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். நான் படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த ப்ராக்டிஸ் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லாயர் அண்ட் த அட்வொகேட். Those who are studies law is a lawyer. Okay. Those who are practicing in the field, யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ, வழக்கை எடுத்து நடத்துகிறாங்களோ அவங்க தான் அட்வொகேட். ஸோ பிட்வீன் த லாயர்ஸ், சட்டம் படித்தவங்க எல்லாருமே லாயர், பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் அட்வொகேட். அந்த அட்வொகேட் ப்ரொசீஜரில் இருக்கவங்க மட்டும்தான், அந்த ப்ராக்டிஸ் லைனில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் என்ன இந்த ப்ரொசீஜர் என்ன, இதுக்கான நடைமுறை என்ன, இது நடைமுறை சிக்கல்கள் என்ன, எப்போ இந்த பிரச்சனையை வந்து தீர்வு வரும், இதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப் எந்த கேஸ் என்ன போகும், அடுத்த என்ன கட்டம் வரும்ன்றது வழக்கறிஞர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சட்டம் படித்தவங்க அனைவருமே வழக்கறிஞர்கள் கிடையாது. ஓகே, அழகாக சொன்னீங்க மேம். ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம் தலைப்பாலம். ஹலோ, வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வயமட்டிலிருந்து கவிதராஜ் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் மேம். வணக்கங்க. இப்போ வந்து பெண்களுக்கான சட்ட உதவி வந்து இலவசமா வந்து நம்ம பெறும் பொழுது அந்த பெண்களுக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள் தோணும். இலவசமா வந்து சட்ட உதவி பண்ணும் பொழுது, நமக்காக வாதாடும் பொழுது இந்த வழக்கை வந்து வெற்றி வர வைப்பாங்களா அப்படிங்கிற, ஏன்னா அவங்க புது ஆளை வச்சு, பயிற்சி பெற ஆளை வச்சு வந்து வாதாட விடுறாங்களா, அதாவது ஜீனியர்ஸ், அதாவது பல வழக்குகளை வென்ற வந்து ஒரு நல்ல வக்கீலை வச்சு வாதாடுவாங்களா அப்படி ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த வழக்கை வந்து எப்படி வாதாடுவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல கொஸ்டின் இது. ஆக்சுவலி வந்து இது இலவச சட்ட உதவி பற்றி நல்லா தெரிஞ்சவங்களால தான் இந்த கேள்வியை கேட்க முடியும். இலவச சட்ட உதவி மையத்தில் வந்து வழக்கறிஞர்களை 2 பிரிவாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதாவது ஏ பேனல், பி பேனல். 1லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே இருக்க வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்களாகும். 10 வருஷத்துலேருந்து அதற்கு மேற்பட்டவர்களை சீனியர் அட்வொகேட்ஸ் ஏ பேனல், பி பேனல் ஃபாலோ பண்ணுவாங்க. சின்ன சின்ன வழக்குகளை மட்டும் 1லேருந்து 10 வழக்கும் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அட்வொகேட்டுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அதற்கு மேல்பட்ட சிவில் வழக்கு, குடும்ப வழக்கு, இதுபட்ட பெரிய பெரிய வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து அதுக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்களுக்கு தான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவங்க எந்த ஃபீல்டில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு தான் அந்த அட்வொகேட்ஸை தான் ரெஃபர் பண்ணுவாங்க கண்டிப்பாக. நன்றிங்க சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. மேம், இப்போது ஒரு பெண் வந்து வீட்லேயோ இல்லை வெளியிலையோ ஒர்க் பண்ணுற இடத்துல எங்கே ஒரு இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நேரடியாக போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை ஒரு இலவச சட்ட உதவி மையமுக்கோ நேராக போய் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வேறு எந்தெந்த வழிகளில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிற வழி பேர் வர்ச்சுவல் கம்ப்ளைண்ட்.
அதாவது அவங்களால நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது, நீதிமன்றம் செல்றதுக்கு அச்சம், பயம், எதுக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஏன்னா நமக்கு எல்லாரும் என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கான ஒரு ரைட்ஸ் இருக்கிறது தான் ரைட் டு ரெஜிஸ்டர் வர்ச்சுவல் கம்ப்ளைண்ட். அது எப்படி பண்ணணும்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலம் ரெஜிஸ்டர் பண்ணலாம், இமெயில் மூலம் இமெயில் பண்ணலாம். இது வந்து யாருக்கு பண்ணணும்னா டெபுட்டி கமிஷனர் ரேஞ்சில் இருக்கவங்க, இல்லை இந்த போலீஸில் ஹையர் அஃபீஷியல் இருக்கவங்களுக்கு இதை வந்து கம்ப்ளைண்ட் இமெயிலாவோ இமெயிலாவோ ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்டாகவும் பண்ணலாம். ஓகே, அதுக்கு பேர் என்ன மேம்? ஆக்சுவலி இது வந்து ரெஜிஸ்டர் ஷீ பாக்ஸ் அப்படின்னு ஒரு அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரிலேட்டடாக இது வந்து வெளியில் சொல்ல இப்போ ஒருத்தவங்களுக்கு உரிமை சம்மந்தப்பட்டதுன்னா தைரியமாக போயிட்டு எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இஷ்யூ இல்லை வந்து இவங்களை என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லலாம். வெளியில் சொல்ல முடியாத காரணங்களை வந்து என்னால் சொல்ல முடியல, ஓப்பனாக சொல்ல முடியல அப்படின்றவங்களுக்கு கொண்டு வரப்பட்டது தான் ஷீ பாக்ஸ். செக்ஷுவலி ஹராஸ்மெண்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட ஓப்பன் பண்ணது ஷீ பாக்ஸ். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஆன்லைனில் ஓப்பன் ஆகும். ஆன்லைனில் போய் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஃபார்மை ஓப்பன் பண்ணனா அவங்க ஒர்க் பண்றாங்க, வெதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், ரெண்டு ஆப்ஷனல் காமிக்கும். ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது கொள்ள போயிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்மளோட இமெயில் ஐடி கொடுத்தோம்னா அதுக்கான பாஸ்வேர்டை நமக்கு அமுச்சு விட்டுட்டு அந்த நம்ம கம்ப்ளைண்ட்டை லாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம். இதுதான் அந்த ஷீ பாக்ஸோட. ஷீ பாக்ஸ் அப்படின்றது என்ன ஸ்பெல்லிங் மேம்? SHE. ஓகே, ஷீன்றது அவள் மாதிரி. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரிலேட்டடாக வர எலக்ட்ரானிக் பாக்ஸ். ஓகே, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பாக்ஸ். ஓகே, யார் வேணா எங்க இருந்து வேணா பண்ணலாம். ஆமாம், யார் வேணும் ஆன்லைனில் எங்க இருந்து வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே மேம், ஒரு காலர் இருக்காங்க பார்த்துட்டு இருந்தோம். ஹலோ, வணக்கம் தலைப்பாலம். ஹலோ அம்மா, டிவி வால்யூம் மியூட்ல போட்டுருங்க. ஓகே. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. நான் ஸ்வீட்டா பேசுறேன் மேம், சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க பிரீதா. ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட் மேம், ஸோ ராயல் மேம் கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம்னு கேட்டேன். பக்கத்துல தான் இருக்காங்க, பேசுங்க. மேம் ஆக்சுவலா வந்து எனக்கு எங்க தாத்தாவோட டெத் சர்டிபிகேட் வேணும். இப்ப எங்க டாடியோட பிரதர் வந்து அது கோர்ட்ல போட்டு வாங்கியிருக்காங்க. இப்ப நாங்களும் அவங்களும் பேசுறது இல்ல. இப்போ அது வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்குமா, ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்குமா, இல்ல நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பிளான் பண்ணி அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கணுமா மேம்? ஆக்சுவலா நான் விவோ கிட்ட கேட்டேன், தே ஆர் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டாங்க. சோ அதனாலதான் கேக்குறேன், இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் கோர்ட்ல போட்டு வாங்கணுமான்னு கேக்குறேன். இப்ப அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துல போட்டு அந்த வழக்கு பேர் CRMP வழக்குன்னு சொல்லுவோம், சரிங்களா? அந்த வழக்கு வந்து ஏற்கனவே பதிவு பண்ணிட்டு அப்புறம் ஒரு விஷயத்துக்காக ஒரு வழக்கு ஒரு தடவை பதிவு பண்ணிட்டவங்க திரும்ப வந்து நீங்க அதை பதிவு பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அந்த வழக்கு எந்த வருஷம் தாக்கல் செய்யப்பட்டது, எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதுன்றது நீங்கள் கொஞ்சம் ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா CA சர்டிஃபைடு காப்பி போட்டு அந்த காப்பியை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். பட் ஆனா எங்க டாடியோட பிரதரும் எங்க டாடியும் பேசுறது இல்லை. ஓகேம்மா, நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு இலவச சட்ட உதவிமா அதை சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காப்பி எடுக்கணும், அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த வழக்கு வந்து இப்போ இது சர்டிஃபிகேட் பதியப்பட்டாங்க இல்லையா, அது எந்த முனிசிபாலிட்டியில் பதிஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? வழக்கு போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, வழக்கு போட்டு அந்த ஆர்டர் காப்பி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டர் காப்பியை பேஸ் பண்ணி டெத் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த வழக்கு எப்போ நடந்தது, எப்போ முடிஞ்சது, இல்லை நீங்கள் அந்த தேதியை வச்சு நீங்கள் வந்து முனிசிபாலிட்டியில் சர்ச் பண்ண சொன்னால் கண்டிப்பாக அந்த டேட் ஆஃப் டெத்தை வச்சு சர்ச் பண்ணுவாங்க, நேம் வச்சு சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ மேம். நன்றிம்மா, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. மேடம், இன்னொரு காலர் இருக்காங்க பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம் தலைப்பாலம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நாங்க கரூர் டிஸ்ட்ரிக்ட் குளித்தலையில இருந்து பேசுறோம். நல்லதுங்கம்மா, உங்க பேர் என்னங்கம்மா? என் பேர் வந்து முத்துலட்சுமி. சொல்லுங்க முத்துலட்சுமி, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். இல்ல, வேலை பாக்குற பக்கமே சில பெண்கள் வந்து நம்மளையும் அந்த ஒரு மோசமான அந்த இதுல பாலியல் ரீதியான அந்த செக்ஸுகளை கூட்டி போய் விடுறதுக்காக பாக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது, என்ன ஒண்ணுமே தெரியல. சரிங்க, கேட்கலாமா? நீங்க கேட்குற கேள்வி நேரில் பார்க்கும்போது எனக்கு புரியல. வேலை செய்யற இடத்துல வேலை செய்யற இடத்துலயா ஒருத்தவங்க கேரக்டர் சரியில்லைன்னா நம்மளையும் அதே மாதிரி அந்த இதுல கொண்டு போய் விடுறதுக்கு பாக்குறாங்க. நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஸா க்ளோஸா பழகிட்டு மறுபடி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து நான் அந்த கம்பெனியை விட்டு இப்ப வெளியில வந்துட்டேன். அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. எனக்கு அப்புறம் இப்ப நிறைய பெண்களை அது மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க பெண்களை வந்து உங்களால மனதால வந்து உங்களை துன்பப்படுத்தி இருக்காங்களா, இல்ல வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் அதாவது அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கான நீங்க என்ன கம்பெனில வேலை செய்றீங்க, சின்ன கம்பெனியா இல்ல பெரிய கம்பெனியா,
அதுக்கான அமைப்பு ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு போர்டு கண்டிப்பாக வச்சுருப்பாங்கம்மா. ஐசிசி சம்மந்தப்பட்ட போர்டு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட புகார்கள் எங்கே அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் ஆக்ட் படி ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ஒவ்வொரு கம்பெனியும் கண்டிப்பாக இந்த போர்டு இருக்கணும். அவங்க வேலையிலேருந்தே நின்றுட்டாங்கன்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கான கமிட்டிலேயே நீங்கள் உங்களுக்கான நிறை குறைகள் வரும்போது நீங்கள் எங்கே சொல்லுவீங்க? அதை குறைகளை பற்றி எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? கம்ப்ளைண்டில் யார்கிட்ட சொல்லுவீங்க? உங்களுக்குன்னு கமிட்டி அந்த மாதிரி பண்ணா நான் வந்து இவங்க பண்றது வந்து நான் எல்லாத்துக்குமே நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கல. இவங்க வந்து அவங்க வந்து பெரிய ஆளாட்டம் அவங்க நினைச்சுக்கிறாங்க. அந்த லேடி நீ எங்க வேணாலும் போய் சொல்லு, என்னை பத்தி அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் இப்படிதான். இந்த இடத்துல ஷீ பாக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் மனதால் இது கண்டிப்பாக இது அவங்களுக்கு தண்டனை குறித்த அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்களுக்கான வசதியை வந்து அந்த கம்பெனியில் இல்லாத பட்சத்தில் உங்களோட கம்பெனியை ஏற்றுக்கிற மனநிலையில் அவங்க இல்லை, இதற்கான ஒரு கமிட்டி இப்போ நான் ஐசிசி ஒவ்வொன்றிலையும் என்கொயரி கமிட்டி ஒவ்வொரு கமிட்டியும் இருக்கும், இன்டர்னல் கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி சட்டப்படி அந்த கமிட்டி அங்கே இல்லை இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் காவல் நிலையத்தை தாண்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதை வந்து உங்களுக்கு நீங்கள் நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோம், நம்ம வெளியில் போய் நம்ம தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டாவோ எது வேணாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த ஷீ பாக்ஸ் முறையில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகே. அந்த ஷீ பாக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நீங்கள் பின்னாடி இன்னொரு முறையும் அதை கிளியராக பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிடி புதுச்சேரி அப்படின்ற யூடியூப் சேனலில் நம்ம ப்ரோக்ராம் இருக்கும், நீங்கள் திரும்பவும் கூட பார்த்துக்கலாமா. நன்றிங்க. நன்றிங்கம்மா, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. மேம், இப்போ இந்த ஷீ பாக்ஸில் போயிட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவோம்? ஏதாவது ஒரு ஆன்லைன் போர்ட்டல் போயிட்டு தான் பண்ணுமா எப்படி? ஆமாம், நார்மலாக நீங்கள் போனீங்கன்னா இந்த சட்டத்தில் வர்றது நமக்கு போஸ்ட் ஆக்டில் ரிலேட்டடாக வர்றது தான் இது. நீங்கள் போய்ட்டு ஷீ பாக்ஸ் அப்படி ஓப்பன் பண்ணிங்களாவே இது ஆன்லைனில் ஓப்பன் ஆகிட்டு நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் என்ன இருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஆக்சுவலி நம்ம ஓப்பன் பண்ணும்போதே அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் கேட்கும்போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மேட்டில் எல்லாமே வந்துடும். நம்ம யார், நம்ம எங்கே, அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக, ப்ரைவேட்டாக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டீட்டெயிலும் நம்ம ஃபில் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் போய்டும். நம்மளோட இமெயில் ஐடி கண்டிப்பாக நம்ம இமெயில் ஐடி அதில் டைப் ஆகிட்டு நமக்கு பாஸ்வேர்டு வரும். நம்ம பாஸ்வேர்டை வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை கம்ப்ளைண்ட்டில் லாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது நமக்கு மட்டும்தான் நம்ம பாஸ்வேர்ட் போட்டால் தான் நம்ம வந்து அதை பார்க்க முடியும். அதை லான்ச் பண்ணிட்டு அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நம்ம அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படும், நம்ம தான் பண்ணணுன்றது தெரியும். ஓகே மேம். ஆக்சுவலாக இந்த ஒரு வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வேறு யாரோ தெரிஞ்சவங்களோ ஏதோ ஒரு மூலமாக வந்து இந்த பாலியல் ரீதியான அந்த வேலைகளுக்கு வந்து கொண்டு போய் விட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா மேம்? அது வந்து எந்த அளவுக்கு தவறான விஷயம்? அது பெண்களுக்கு அதில் எப்படி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? பாலியல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டம் வந்து அதாவது 18 வயது குறைவான பெண் குழந்தைகளை அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்காக கமர்ஷியல் ஃபார் செக்ஷுவல் அந்த வேலைக்காக வந்து நம்ம உண்மையாக சொன்னோம்னா பார்த்திங்கன்னா அந்த அதுக்கு பயன்படுத்தும் போது அது சட்டப்படி தவறு. அது 18 வயது குழந்தைகளை ஒரு கமர்ஷியலுக்காக அந்த யார் அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் விடுறாங்களோ, எந்த இடத்துல பண்ணுறாங்களோ, யார் மூலம் நடக்கிறதோ, இது அனைவருமே இவங்க வந்து இந்த சட்டத்துக்குள்ளே வருவாங்க. 14 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு குழந்தையும் விருப்பம் இல்லாமல் 18 வயசு குறைந்த குழந்தையோ 18 வயசுக்கு மேலே இருக்கவங்கள நம்ம வந்து நம்ம 18 21 வரைக்கும் அவங்களோட கன்சென்ட் நம்ம அவங்களால எது வேணா பண்ணிக்க முடியும். 18 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு அந்த 14 இயர்ஸ் கண்டிப்பா வரும். அதையும் தாண்டி கம்பல்ஷன்ல நடக்கும்போது சட்டத்தை அதாவது இந்தியாவில் வந்து நம்ம வந்து இது சட்டப்படி தடை செய்யப்பட்ட ஒன்று தான் அது கண்டிப்பா தண்டனைக்குரியது. 18 வயசு குழந்தைகள் அந்த தண்டனை வந்து 14 வருடங்கள் ஆகும். அதற்கு மேல் இருக்கும்போது அந்த சட்டப்பிரிவுகள் படி அவங்க தண்டனை பெறுவாங்க. ஓகே மேம். மேம், இப்போ 0 FIR அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். 0 FIR வந்து நமக்கு எதுலேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2012 வந்து நிர்பயா கேஸ் நடந்ததுங்களா, எல்லாருமே தெரியும். டெல்லியில் நடந்த ஒரு பெரிய கேஸ். அந்த கேஸ்லேருந்து தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்ல முடியும். இதில் வந்து வர்மா கமிட்டி, ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி வந்து இந்த 0 FIR பற்றி பேசியிருந்தாங்க. என்னன்னா ஒரு வழக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா நான் எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கேன், என்னோட ரெசிடென்ஸ் எங்கே இருக்குது, இல்லைன்னா இந்த குற்றம் எந்த இடத்துல நடந்தது,
இதுதான் ஜூரிஸ்டிக்ஷன். குற்றம் எங்க நடந்தது, நான் எங்க இருந்தேன், இதுதான் ஜூரிஸ்டிக்ஷன். அதாவது நில வரம்பு, அதாவது எந்த ஏரியா இடம் என்றுதான் ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ பஸ்ல வந்து இப்போ இருக்கும்போது கடலூர்ல இருந்து ஒருத்தவங்க ஏறி வராங்க, கடலூர் ஆன் தி வேல இந்த ப்ராப்ளம் நடந்துருச்சு, அவங்க பாண்டிச்சேரி வந்துட்டாங்க. இப்போ பாண்டிச்சேரிக்கும் கடலூருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்போ தமிழ்நாடு பாண்டிச்சேரி டிஃபரன்ஸ் வருது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் இந்த மாதிரி நான் பஸ்ஸில் கடலூர் பஸ்ஸில் ஏறும்போது எனக்கு ப்ராப்ளம் வந்தது, நான் பாண்டிச்சேரி வந்துட்டேன், இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் இல்லைம்மா இது கடலூரில் நடந்தது, நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம்னு சொல்ல முடியாது. அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு எஃப்ஐஆர் நம்பர் கொடுக்காம இயர் அந்த வருஷத்தை மட்டும் போட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துட்டு சம்பந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அதுதான் நம்பர் இல்லாத எஃப்ஐஆர் தான் 0 எஃப்ஐஆர். ஓகே. பட் வழக்கு வந்து எங்களுடைய பகுதி உங்களுடைய பகுதின்னு இல்லாமல் எடுத்துக்காம அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு சம்பந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. தட் இஸ் 0 எஃப்ஐஆர். ஓகே மேம். நம்ம ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ வணக்கம் தலைப்பாலம். ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், நான் வால்பாறையில நேதாஜி பேசுகிறேன். சொல்லுங்க மாட்டோம் எஸ்டேட்டில் வந்து இப்போ ஃப்ரெண்டு வந்து இறந்துட்டாரு மேடம். அவர் வந்து எஸ்டேட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு மேடம். அவர் வந்து இதில் வந்து அவருக்கு ஒரு கேஸ் நடந்துட்டு அதில் வந்து என்ன அப்படின்னா அந்த கேஸ் வந்து கேட்பு மனு வந்து தள்ளுபடி பண்ணி நிர்வாகம் கேட்பு மனு கேட்டுச்சு டிஸ்மிஸ்க்கு. அதை வந்து ஒரு தொழிலாளியை கட்டவாத்த பிரச்சனை டிஸ்மிஸ் பண்ண முடியாதுன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவர் தொடர்ந்து சம்பளத்துக்கு கேஸ் போட்டு அதில் வந்து 55,000 கேஸ் வின் ஆயிடுச்சு மேடம். சங்கத்து மூலியமா சக்தி நடவடிக்கை எடுக்கும்போது கோர்ட் நடவடிக்கை எடுக்கும்போது அவங்க ஹைகோர்ட் போயிட்டாங்க. இப்ப அவரு இறந்துட்டாருங்க மேடம். சரிங்க. இப்ப நிர்வாகத்திட்ட போயிட்டு அந்த அம்மா அவங்க மனைவி தான் இருக்காங்க. அப்ப அவங்க நிர்வாகத்திட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேஸ் வந்து வாபஸ் பண்ணுங்க, வாபஸ் பண்ணா நீங்க என்ன அமௌண்ட் தருவீங்கன்னு கேட்டா அவரு எப்ப டிஸ்மிஸ் பண்ணவோ அது வரைக்கும் தான் வந்து அமௌண்ட் தருவோம், சர்வீஸ் தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் 55,000 கிடைச்சாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு போய் கேட்கும்போது அப்படி தர முடியாது, ஹைகோர்ட்ல இருக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது, டிஸ்மிஸ் பண்ணியாச்சு, அதுக்குள்ள சர்வீஸ் சார்ஜ் மட்டும் தரலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது இலவச வக்கீல் கிடைச்சா அவங்க வால்பாறையில் இருக்கனால அந்த ஹைகோர்ட்டுக்கு வரணும், பெரிய பிரச்சனை இருக்கு, அதனால அது அப்படியே இருக்குங்க மேடம். ஓகே, நம்ம கேட்கலாம். இப்போ கேஸ் வந்து கோர்ட்ல இருக்குது இல்லைங்களா? ஹைகோர்ட்ல அவங்க இருக்காங்க. இவர் அப்பீல் போடும்போது மறுபடியும் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மறுபடியும் சம்பளத்துக்கு போட்டிருக்காரு. அவர் இறந்தனால இந்த சர்வீஸ் வந்து அவர் இறந்த ஸ்டேட்ல இருந்து சர்வீஸ் காசு கொடுக்கணும். அதை நிர்வாகத்திட்ட சொன்னா நிர்வாகம் ஏற்றுக்க மாட்டேங்குது மேடம். சரிங்க, நம்ம மேடம்கிட்ட கேட்கலாம். என்ன சொல்லலாம்? ஓகே, இந்த மாதிரி வந்து உங்களால் தனியாக கணவன் இல்லாத மனைவி அவங்க வந்து இப்போது வால்பாறை சொன்னாங்களே, வால்பாறையிலேருந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு போய் வழக்கு நடத்துறது சாதா ப்ரொசீஜர், ஒரு பெரிய ப்ரொசீஜர் போயிட்டே இருக்கும். அதையும் தாண்டி இவங்க வந்து இந்த வழக்கை வந்து சீக்கிரமாக முடிச்சுக்கணும், நமக்கு தேவையான இழப்பீடோ இல்லை வந்து பரிகாரமோ நமக்கு சீக்கிரம் கிடைக்கணும், அது வந்து கோர்ட் ப்ரொசீஜர் இல்லாமல் நம்ம பேச்சுவார்த்தை மூலம் முடிச்சுக்கலாம் அப்படின்னும் போது நமக்கு இதில் சட்டம் வழிவகை செய்கிற ஒரு வரப்பிரசாத மீடியேஷன், சமரசம். அதாவது நமக்கு சம்மந்தப்பட்ட நமக்கு எதிர் துணையாக நமக்கு யார் வழக்கு தொடுத்தாங்களோ அவங்கள வர வச்சு மீடியேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு, நாங்கள் மீடியேஷனுக்கு போகிறோம், அதாவது நான் சமரசமாக இந்த வழக்கை பேசி தீர்த்துக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தா கண்டிப்பாக நீதிமன்றம் அதை வந்து மீடியேஷன் சென்டர், ஒவ்வொரு கோர்ட்லையும் ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்தில் மீடியேஷன் சென்டர் ஒன்று இருக்கும். அந்த மீடியேஷனுக்கு இந்த வழக்கு அமைச்சு வைப்பாங்க. அங்கே போயிட்டு அவங்க பேசும்போது எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, இவ்வளோ தூரம் வந்து என்னால் வழக்கை தாண்டி என்னால் ப்ரொசீஜரை போக முடியாது, அதனால எங்களுக்கு தரப்படி சட்டப்படியான இழப்பீடோ சட்டப்படி சேர்வண்டது நீங்கள் வந்து அப்படின்னு பேசி தீர்த்துக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, அதனால அவங்களை பேசி தீர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி அந்த மீடியேஷன் மூலம் அவங்க மாவட்ட நீதிமன்றத்துக்கு போகலாம். ஆமா, மாவட்ட ஹைகோர்ட்லயே மீடியேஷன் இருக்கு, ஒவ்வொரு கோர்ட்லயும் மீடியேஷன்ஸ் இருக்கு. மீடியேஷன் சென்டர், அதாவது இப்போ வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுத்த உடனேவே அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாவே மீடியேஷன் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. அதாவது வந்து வழக்குகள் நிறைய நிலுவையில் இருக்கிறதுனாலும் ஒவ்வொரு வழக்குகளும் வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அதை எப்படி வந்து தடுத்து நிறுத்துறது, அதை எப்படி குறைப்பது, வழக்குகளை வந்து வழக்கு ப்ராசஸ்ல தான் கொண்டு போய் சட்டப்படி வந்து இதுவும் மீடியேஷன் வந்து சட்டம் தான், அதாவது பேசி தீர்த்துக்கலாம். அங்க வந்து ஒரு ஜட்ஜி வந்து முடிவு பண்ணி சொல்றதை விட அங்க 2 பேர் தான் ஜட்ஜி, அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அவங்களுக்கான யாருக்கும் நஷ்டம் இருக்காது, 2 பேருக்குமான லாபம் மட்டுமே அந்த மீடியேஷன்ல இருக்கும். அது சட்டப்படியான மீடியேஷன். அங்க மீடியேட்டர் இருப்பார், ட்ரைன்டு மீடியேட்டர் இருப்பாரு. மீடியேட்டர் முன்னிலையில இவங்க 2 பேரும் பேசும்பொழுது அதற்கான அக்ரிமெண்ட்டை வந்து இவங்க அந்த வழக்குக்கான என்ன தீர்வு வேணுமோ அதை இவங்களே அந்த அக்ரிமெண்ட்ல ரெடி பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டை சப்மிட் பண்ணும்போது அது வந்து நீதிமன்ற தீர்ப்பா வரும். ஓகே சார், கேட்டுக்கிட்டீங்க இல்லைங்களா?
கேட்டேன் மேடம். இப்போ வந்து நம்ம போய் நேரடியா நிர்வாகத்தோட பேசியிருக்கேன் மேடம். பேசினா அவங்க வந்து உடன்பட மாட்டேங்கிறாங்க மேடம். அவங்க வந்து அது டிஸ்மிஸ் பண்ண இது வரைக்கும் தான் சர்வீஸ் நடத்தினா அவர் மனநிலையில பாதிக்கப்பட்டு தொடர்ந்து நிர்வாகத்தால குடும்பத்திலே பழி வாங்கப்பட்டு ரொம்ப சிரமத்துக்கு உட்பட்டு அப்புறம் அதனாலதான் பிறந்து போயிட்டாங்க மேடம். நோய்வாய்ப்பட்டு இதெல்லாம் செலவு பார்க்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டுதான் அந்த மாதிரி பண்ணாங்க. சரி, மேற்கொண்டு கேஸ் நடத்தினாலும் இலவச வக்கீல் வேணும், அவங்களால எங்கேயும் போகவும் முடியல, கேஸ் நடத்துறதுக்கு வழி தெரியல, அந்த ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிட்டு இருக்காங்க. நாங்க போய் நேரடியாக பேசணும். 55,000 ஆர்டர் கரெக்டாச்சு ஒரு 250 சொல்றாங்க, 55,000 வாங்கி கொடுத்துருங்க, ஏதோ செலவுக்கு ஆகட்டும் கடமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தருவாயில ரொம்ப சொல்றாரு. அதை போய் நாங்க போய் பேசுறோம். அவங்கள்ட்ட போய் பேசினா அப்படியெல்லாம் தர முடியாது, அது கோர்ட்ல இருக்க ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க வேணா அவர் இறந்துட்டாருன்னா அவர் இறந்துட்டா டிஸ்மிஸ் இருப்பானா அப்பதான் உங்களுக்கு முடியும். அப்ப இந்த 4 வருஷம் சர்வீஸ் எப்படி சார் நிர்வாகத்தினாலதான் இவ்வளவு பிரச்சனையும். ஓகே சார், நீங்க எதுவா இருந்தாலும் அதாவது வந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் நான் சொல்கிற மீடியேஷன் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசுகிறது கிடையாதுங்க, நீதிமன்றம் மூலம் பேச்சுவார்த்தை. அதாவது வந்து நீங்கள் மீடியேஷன்ற ஒரு ப்ராசஸ் இருக்கிறது உங்கள் பொதுமக்களுக்கு யாருக்கும் அறிய வாய்ப்பு சான்ஸ் இல்லை. நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு நாங்கள் மீடியேஷன் வைக்கிறோம், அட்வொகேட் தான் மீடியேஷன் கொண்டு போகிறோம் அப்படின்னு இல்லை, வழக்கறிஞர் இலவசமாக வேணும் போது இலவச சட்ட உதவி மையத்தை நாடி எங்களுக்கு வந்து இலவச வட்டமாக வழக்கறிஞர் வச்சு கொடுங்க, நீங்கள் நீதிமன்றத்தை நாடனாலே அவங்களுக்கு வந்து இலவசமாக வழக்கறிஞர் வச்சு கொடுப்பாங்க. அதை வச்சு கொடுத்த பட்சத்தில் அவர் மூலம் நீங்கள் வந்து மீடியேஷனுக்கு போங்க. அதாவது மீடியேஷனில் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்காது, நடுவில் ஒரு மீடியேட்டர் இருப்பார், உங்கள் அட்வொகேட் இருப்பாங்க, அவங்க அட்வொகேட் இருப்பாங்க, ஆப்போசிட் பார்ட்டி இருப்பாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு அமைப்பாக இருந்து பேசும்பொழுது அங்கே ஒரு நியாயம் கிடைக்க உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இலவச வழக்கறிஞர் வேணும் போது அது நீதிமன்றத்திலே நீங்கள் மனு போட்டு கேட்கலாம். இல்லை நீங்கள் வந்து இலவச சட்ட நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களோட வழக்கு எங்கே நடக்குதோ அந்த நீதிமன்றத்திலே நீங்கள் ஒரு மனு கொடுங்க. ஆமாம், இல்லை வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் அமிச்சாலும் நீங்கள் வந்து இலவச சட்ட உதவியத்தில் நேரடியாக ஆஜரானால் மட்டும்தான் உங்களுக்கான தீர்வு வந்து கிடைக்கும். எந்த வழக்கறிஞர் வச்சு கொடுக்குறாங்க, உங்களோட வழக்கு தன்மை என்ன அப்படின்றது நீங்கள் முழு விவரமும் நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அட்வொகேட்டாக அவங்க வச்சு கொடுப்பாங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்க சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. மேம், மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட் அப்படின்னா என்ன மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கருக்கலைப்பு. அதாவது வந்து கருக்கலைப்புன்ற சட்டப்படி தவறு. எந்த ஒரு உயிரினமும் செய்யாத ஒரு வேலையை வந்து மனிதர்கள் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மனிதர்கள்கிட்ட இருக்க என்ன சொல்கிறது ஒரு அதாவது தப்பான ஒரு வேலைன்னு பார்த்திங்கன்னா இதுதான் கருக்கலைப்பு அப்படின்றது. அதான் வந்து சட்டப்படி தவறு. இது எப்போ சட்டப்படி சரி அப்படின்ற பட்சத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறப்பதினால் அந்த தாய்க்கு உடல்நிலை பாதிப்பு, மனநிலை பாதிப்பு ஏற்படும் என்ற பட்சத்தில் அந்த குழந்தை பிறந்ததனால் அந்த குழந்தைக்கு ஏற்படும் உடல் பாதிப்பு, ஒரு சில வந்து டெவலப்மெண்ட் டிஸார்டர் இது மாதிரி நிறைய ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் காரணத்தினாலும், இல்லை போக்சோ ஆக்டில் வந்து ஏதாவது ஒரு குழந்தை சிறு வயது குழந்தை கர்ப்பம் தரிச்சிருக்க காரணத்தினால் அந்த ஒரு இன்சிடென்ட்டாக போகும். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் கன்சீவ் ஆகும் போதும், இல்லை நோய்வாய்ப்பட்டவர்கள் அந்த குழந்தை பிறந்தால் பிரச்சனை வரும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸில் மெடிக்கல் டெர்மினேஷன் அதாவது கருக்கலைப்பு செய்வதற்கான சட்டம் வழிவகை செய்கின்றது. அப்படி அந்த சட்டம் வழிவகை செய்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணணும். பண்ணும்போது அதற்கான ஒரு ஃபார்ம் இருக்கும். அதில் வந்து முதுநிலை மருத்துவர் இருப்பாங்க, அதுக்கு சம்மந்தப்பட்ட கைனகாலஜிஸ்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களாம் இருந்து அந்த குழந்தை எந்த பர்சனுக்கு பண்ணுறோமே அவங்களோட வயது, அவங்களோட உடல்நிலை இதையெல்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கரு வந்து உருவாகிறது 1 to 4 வீக்ஸ் வரைக்கும் சொல்லுவாங்க. அது பேர் வந்து ஃபெட்டஸ் சொல்லுவாங்க. அதாவது கரு முனையம் ஒரு சின்ன ஒரு குண்டூசி அளவு கூட பெருசாக இருக்கும். அதிலிருந்து அதையும் தாண்டி வந்து எம்ப்ரியோன்றது அதையும் கொஞ்சம் எம்ப்ரியோன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபெட்டஸ்ன்றது செகண்ட் ஸ்டேஜ். அதாவது 4 வாரத்திலிருந்து 20 வாரம் வரைக்கும் கருக்கலைப்பு செய்கிறதுக்கு சட்டத்தில் வழிவகை இருக்குது. அதுக்கான ப்ரொசீஜர் யார் செய்யணும், கவர்மெண்ட்லேருந்து செய்வாங்க. அதையும் தாண்டி ஒரு 22 வாரம் வரைக்கும் அந்த எக்ஸப்ஷனில் அதை கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை ஏன் செய்கிறாங்கன்னு முதல் காரணம்னா அந்த குழந்தை பிறந்ததுனால் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு நல்லது இருக்காது, இல்லை தாய்க்கு நல்லது இருக்காதுன்ற பட்சத்தில்
அதாவது மெடிக்கல் மருத்துவ சம்மந்தப்பட்டாலும் சரி, அவங்க வந்து மனசு சம்மந்தப்பட்டதாலும். இப்போ வந்து ஒரு கற்பழிப்பு வழக்கில் வந்து ஒரு தேவையில்லாமல் ஒரு குழந்தை கன்சீவ் ஆகிட்டாங்க, அதை வந்து 22 வாரம் தடுத்து போயிடுச்சு. 22 வாரத்தில் ஸ்டாப் பண்ணி நிற்கும் போது அந்த குழந்தை பிறந்தா கண்டிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மன உளைச்சல் உண்டாகும் அந்த குழந்தை பிறக்கிறதுனால. அந்த மாதிரிலாம் நடக்காமல் தடுக்கணும் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த கருக்கலைப்பு சட்டம். அது வந்து அப்படி பாதிக்கப்பட்டவங்க வந்து 18 வயதுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்களோட கார்டியனோட பெர்மிஷன் கண்டிப்பாக வேணும். மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் கார்டியனோட பெர்மிஷன் கண்டிப்பாக வேணும். அப்போ திருமணம் அதுக்கும் தாண்டி வந்து ஒரு 2-3 வீட்டில் வந்து 2 குழந்தை இருக்குது, 3வது குழந்தை பிறக்குதுன்னா அவங்களுக்கு எக்கனாமிக்கலாக அவங்க வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி இருவும் பட்சத்தில் அதை வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்ம ப்ராப்பராக ஃபார்மேட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கான சட்டம் வழிவகை செய்வது தான் இந்த கருக்கலைப்பு சட்டம். ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம். நீங்கள் இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய நேயர்களுக்கு வந்து ரொம்ப அழகான விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி நேயர்களே. இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு மிக்க பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் திரும்ப பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிடி புதுச்சேரி அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்கும், நீங்கள் திரும்பவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.